கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தர் தம்மை 9 மாதங்கள் நடத்தி வந்து இந்த 10வது மாதம் அக்டோபர் மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் மகா பெரிய தயவையும் அவர் கிருபையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தர் இந்த அக்டோபர் மாதத்தை நடத்தும்படி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம், என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். அவர் ஆதரவாக இருப்பார். எப்படி அவர் ஆதரவாக இருப்பாராம்? பறந்து காக்கிற பட்சிகளை போல. ஒருவேளை நாம் இந்த பறவைகளை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதனுடைய குஞ்சுகள் இருக்கிற இடத்திற்கு அருகாமையில் யாராவது ஒருத்தர் போனா போதுங்க, எங்கதான் இருக்குன்னு தெரியாது. அந்த பறவை, அந்த குஞ்சுகளுடைய தாய் வேக வேக வேகமாய் வந்து தன் செட்டைகளை விரித்து அப்படியே அதன் மேல வந்து இறங்கிடும். என்ன, அந்த குஞ்சுகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சு அது அந்த குஞ்சுகளுக்கு ஒரு ஆதரவு. வேதம் சொல்லுகிறது, அப்படி பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் இந்த மாதம் முழுக்க நமக்கு எப்படி இருக்க போறாரா? ஆதரவா இருக்க போகிறார். ஆம், இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஆதரவா இருக்கிற தேவன். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நான் கஷ்டப்படும் பொழுது, நான் கண்ணீர் வடிக்கும் பொழுது, நான் உபத்திரவப்படும் பொழுது எனக்கு ஒரு ஆதரவு கூட இல்லையே, என்னை ஆதரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கலங்கி தவிக்கிறவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனநிலையில இந்த செய்தி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான் வருகிறது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். எப்படியா? பறந்து காக்கிற பட்சியை போல ஆதரவாய் இருக்கிறார். பாருங்க, ஒரு கட்சிக்காரர்கள் அல்லது ஒரு அரசியல் தலைவர்கள் கூட ஆதரவு என்ற வார்த்தையை அதிகமாய் பயன்படுத்துவாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய ஆதரவு தேவை, அல்லது நாங்கள் இவர்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி. அப்ப ஆதரவுனா என்ன அர்த்தங்க? ஒரு சப்போர்ட். இன்னைக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்க பிரச்சனைக்கு, உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு இந்த பணம் ஒரு சப்போர்ட், எனக்கு இந்த இடம் ஒரு சப்போர்ட். நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. என்னன்னா, என் கையில நிறைய பணம் இருக்கு, அந்த பணம் எனக்கு ஆதரவு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய நிலங்கள், வீடுகள் இருக்கு, அது எனக்கு ஆதரவு. ஒரு சிலர் தாண்டி சொல்லுவாங்க, என் குடும்பம் பெரிய குடும்பம், என் பிள்ளைங்க எனக்கு ஆதரவு. இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ஒருவரை தவிர நமக்கு வேற ஒருத்தரும் ஆதரவு இல்லைங்க. இந்த மாதம் ஆதரவற்று இருக்கிற உங்களுக்கு, கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு, பிரச்சனையோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை இதுதான். அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்க போகிறார். எத்தனை பேர் என்னோடு கூட விசுவாசிக்கிறீர்கள்? அந்த வசனம் இப்படி தொடர்ந்து வருகிறது. அவர் ஆதரவாய் இருந்து என்ன செய்வார் என்று சொன்னால், அதே வசனம், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். பாருங்க, முதல்ல காத்து. அவர் ஆதரவாய் இருக்கிறதே காப்பாற்றுகிறதற்காக. அடுத்த வார்த்தை தப்ப பண்ணுவார். அடுத்தது சொல்லுகிறது, அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். 3 வார்த்தைகள்ங்க. காத்து, தப்ப பண்ணி, விடுவிக்கிறவர். ஒருவேளை இந்த சூழலிலே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள் என்று சொன்னால், கடன் யார் எனக்கு ஆதரவு? வியாதி யார் எனக்கு ஆதரவு? சரீர பலவீனங்கள், மன போராட்டங்கள், குழப்பங்கள் யார் எனக்கு ஆதரவு என்ற வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? இப்பேற்பட்ட இடுக்கத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே நாம் ஆராதிக்கிற சேனையின் கர்த்தர் அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பதோடு மாத்திரமல்ல, அவர் வந்து அவர் உங்களை காத்து அந்த பிரச்சனையிலிருந்து தப்ப பண்ணி உங்களை விடுவிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை போல ஆதரிக்கிற தேவன் வேற ஒருவரை இல்லைங்க. சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சங்கீதம் 71:6 தாவீது தன்னுடைய வார்த்தையை அங்கு சொல்லுகிறார். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். இந்த ஆதரவு ஏதோ இன்னைக்கு நேத்து தொடங்கிருச்சுன்னு நினைக்காதீங்க.
ஏதோ நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், இயேசுவை கும்பிடு, இயேசுவை வணங்கு, இயேசுவை நம்பு, அதனாலதான் உனக்கு ஆதரவுன்னு. நான் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதற்கொண்டு நான் ஆதரிக்கப்பட்டேன். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, யாரும் எனக்கு ஆதரவு இல்லைன்னு கண்ணீரோடு இருக்கீங்களா? நீங்கள் கர்ப்பத்தில் உருவான நாள் முதல் உங்களை ஆதரித்து வந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை நடத்த அவர் போதுமானவராய், அவர் வல்லவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 146 சங்கீதம் 9வது வசனத்திலே இன்னும் சற்று தெளிவாய், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். என் தேவன் ஒரு நாளும் திக்கற்றவர்களை, விதவைகளை அவர் தள்ளி விடுகிறவர் அல்ல, அவர் ஆதரிக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாயின் கர்ப்பத்திலிருந்து ஆதரிக்கிறவர், திக்கற்றவர்களையும் விதவைகளையும் தள்ளப்பட்டவர்களையும் அவர் ஆதரிக்கிறவர். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, 30 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து பிரசங்கிக்கப்படும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் ஆதரித்து. நம்முடைய கர்த்தர் எப்படி ஆதரிக்கிறவர்? கர்ப்பத்திலிருந்து உற்பத்தியான நாள் முதற்கொண்டு அவர் ஆதரிக்கிறவர். திக்கற்ற சூழ்நிலையில், ஆதரவற்ற, உதவியற்ற, தவிக்கிற நேரத்தில் அவர் ஆதரிக்கிறவர். எல்லாவற்றையும் விட அது வனாந்திரமான இடம் என்று சொன்னார். பாருங்க, இன்னைக்கு உலக பிரகாரமான மனுஷன் எப்போ ஆதரிப்பான் தெரியுங்களா? எந்த நிலையில ஆதரிப்பான் தெரியுங்களா? உங்ககிட்ட பணம் இருக்கா? நான் உன்னை ஆதரிக்கிறேன். உன்னால ஏதாவது ஒரு காரியம் ஆகணுமா? நான் உன்னை ஆதரிக்கிறேன். உன்னை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? நான் உன்னை ஆதரிக்கிறேன். இல்லைன்னு சொன்னா அந்த ஆதரவு இல்லை. நம்ம ஆண்டவர் பணம் பார்த்து, நகை பார்த்து, பொருள் பார்த்து நம்மை ஆதரிக்கிற தேவன் அல்ல. நாம் வனாந்திரத்தில் இருந்தாலும் நம்மை ஆதரிக்கிற தேவன். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதம் ஏசாயா 31:5 சொல்லுகிறது, அவர் நம் மீது ஆதரவாய் இருக்கிற கர்த்தர், பறந்து காக்கிற பட்சியை போல ஆதரவாய் இருக்கிற கர்த்தர். ஆகவே இனி கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த இக்கட்டிலே, இந்த வனாந்திரத்திலே, இந்த நெருக்கத்திலே, இந்த கவலையிலே, போராட்டத்திலே எனக்கு யார் ஆதரவு என்று நீங்க துளி கூட யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிற தேவன் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். என்னோடு கூட கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காய் நன்றி. ஆதரவில்லாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை தகப்பனும் தாயும் இழந்தவர்களை குறித்து இப்படி சொல்லுவார்கள், ஆதரவற்றவர்கள் என்று சொல்லி. ஒருவேளை நாங்கள் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறோம் என்று அழுது கொண்டிருந்தால், கடனிலே, வியாதியிலே, பலவீனத்திலே, மன போராட்டங்கள், குழப்பங்கள், கலக்கங்களிலே ஆதரவற்ற நிலையில் இருப்போம் என்று சொன்னால், உம்முடைய வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீர் எங்களை ஆதரிக்கிற தேவன். இந்த அக்டோபர் மாதம் ஆதரவின் மாதம். கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் உண்டான நாள் முதல் நீர் எங்களை ஆதரித்திருக்கிறீர் ஆண்டவரே. திக்கற்ற நிலைமையில் எங்களை ஆதரிக்கிறீர் ஆண்டவரே. வனாந்திர வழியிலும் எங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆதரவாய் இருந்து இந்த மாதம் காத்து தப்ப பண்ணி விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஆதரவாய் இருந்து உங்களை காத்து தப்ப பண்ணி விடுவிப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். God bless you.